லட்சுமி கடாட்சியம் நமக்கு அருளக்கூடியது மகாலட்சுமி. அப்போ மகாலட்சுமி நம்ம வழிபட நமக்கு லட்சுமி கடாட்சியங்கள் பணம் அதிகரித்து வரும். அதன் மூலமாக நம்ம சிரமப்பட்டிருந்தாலும் உபாசன தேவதையாக அதை பணம் வழிபடணும். உபாசன தேவதைக்கு என்னென்ன லட்சுமி சொல்லிட்டோம். அஷ்டலட்சுமியுடைய வழிபாட்டோட நம்ம உபாசனமாக நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம ஒரு லட்சுமி தாயாரை பிடிச்சிக்கிட்டு நல்லதுனால தான் நீயே, கெட்டதுனால தான் நீனுக்கு சரணகடி அடைஞ்சிட்டா நமக்கு எல்லா சௌபாக்கியம் சேருமானா நிச்சயம் நமக்கு சேரும். இது மேச லக்னத்துக்கு சுக்கிரன் நிற்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். சரி, இதுவே சுக்கிரன் மேசத்திலே இருக்கிறார். தன் ஸ்தானத்துக்கு அது விரையாதிபதி. அப்போ யாரை பிடிக்கணும்? சனி பகவானை பிடிக்கணும். சனி பகவானுடைய அதி தேவதை யார்? நீங்கள் நம்ம சொல்லிட்டோம் சனி பகவான் நீங்கள் பிடிக்கணும்னு சொல்கிறோம். யாராவது சனி பகவானை பிடிக்க முடியுமா? அது உபாசன தேவதையாக பண்ண வழிபட முடியுமா? சனி அஷ்டம சனி, ஏழ சனி, அஷ்டாத்ம சனி, அதுக்கெல்லாம் ஜென்ம சனி அப்படின்ட்டு அந்த சனிக்கு ஒரு தோராயமாக ஒரு விஷயங்கள் இருக்குது. சனி பார்த்தா சகலம் நாசம். உன் ராசிக்கு சனி பிடிச்சிட்டாரா விடமாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவான் பேர் வாங்கியிருக்கார். ஆனால் உபாசன தேவதையாக வரப்போகும்போது சுக்கிரன் மேசத்தில் இருந்து 11ஆம் இடம் அது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடாக அமைய போடக்கூடிய அமைப்பில் அந்த நட்சத்திர புள்ளிகள் அங்கே சனியோடைய நட்சத்திரம் இருக்குன்னா இருக்காது. இப்போ அங்கே யாரோடைய நட்சத்திரம் இருக்காங்க?